அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது கனவுகள் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, சிறு வயதிலிருந்தே தற்பொழுது வரை எதிர்காலத்தில் இப்படி நடக்கும் என்று கூறுவைகள் அனைத்துமே நடந்து வருகின்றன, தற்பொழுது நடைபெறுகின்றன. அக்கனவில் உள்ள அடங்கியிருப்பவைகள் இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரின் சரித்திர மிக்க வரலாற்று கதைகள், வரலாறு, மன்னருடைய யதார்த்த வாழ்க்கை, மன்னருடைய ஆட்சியின் போது அரசியல் பேராசைக்காக ஏற்பட்ட துரோகம், துரிக்கப்பட்ட ஆட்சி ஆங்கிலேயரால், சுற்றி இருப்பவர்களின் சதித்திட்டம், தற்பொழுது மன்னருடைய வாரிசுக்கான அடையாளங்கள். அடையாளங்கள் என்று கூறும் பொழுது அரசு அங்கீகாரத்தோடு ஆளுமையுடன் அடையாளங்களோடு மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை உள்ளன. தற்பொழுது 6வது வம்சவழியாக வைத்திய கௌரல் ஹாஜ் எம் இர்ஷாத் அவர்கள் ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வம்சாவளியில் உள்ளார். இன்னொரு குடும்பமும் உள்ளது, துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வம்சாவளியில். எனக்கு 2 குடும்பமுமே உறவு முறையில் மாமாவாவார்கள். இன்று தற்பொழுது வெளிப்படையாக அடையாளங்களோடு தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார். சீதாவக்கையிலிருந்து கண்டினகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு. அடுத்து வம்சாவளி அரேபிய வைத்தியத்துவம் மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை உள்ளது. அடுத்து இவருக்கு எமது இலங்கை தாய் நாட்டில் வழங்கியுள்ள கௌரவ நாமங்கள் சீதாவகமானி வைத்திய சிரோமணி சூடாமணி தேசமானிய பண்டிதர் என்று அகில இலங்கை சமாதான நீதிவான் என்ற கௌரவ நாமங்களை வழங்கி கௌரவித்துள்ளது. இன்று அவர் 6வது தலைமுறையிலும் நான் 6வது வம்சாவளியிலும் நான் 7வது தலைமுறையில் உள்ளேன். எனக்கு சிறு வயதிலிருந்து கனவின் மூலம் காட்டுவதுண்டு. இவைகள் எதிர்காலத்தில் நடப்பவைகள் என்று இன்று நான் ஆதாரத்தோடு கண்டுபிடித்து சமூக வலைத்தளங்களுக்கு அதை நான் தெரிவித்து வருகின்றேன். வெளிப்படையாக இன்று எனக்கு நோய்கள் வந்தால், கூடுதலாக நோய்கள் வந்தால் நான் மருந்தெடுப்பது குறைவு எடுப்பதில்லை. எனக்கு கனவின் மூலம் குணப்படுத்துவதுண்டு. இக்கனவு எனக்கு ஆன்மீக துறையில் தான் நான் காண்பேன். இது எமது பள்ளிவாசலில் கராகுடி இயற்றியதோட மஸ்ஜித் ஜும்மா பள்ளிவாசலில் அரேபிய வைத்தியர் ரிஸ்வி அகமட், இவர் மன்னருடைய மூத்த மகளை ராஜநாச்சாரை திருமணம் செய்தவர். இவருடைய பேர் ரிஸ்வி அகமட். ஈரான் நாட்டு அரசு வாரிசாகும், அரேபிய வைத்தியராகவும் இவர் ஒரு ஆன்மீக துறையில் ஈடுபடக்கூடியவர். இவர்களுடைய வரலாற்று சரித்திர கதையும் எனக்கு முழுமையாகவே தெரியும். மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட ஒரு வைத்தியராகும். இன்று எனக்கு நிறைய யதார்த்தமாக நடப்பவைகள் சுற்றி வாழும் உறவுகளின் இழப்பும், நோய்வாய்ப்படக்கூடியவரை முன்கூட்டியே காண்பிப்பதுண்டு, நோய்களை அறிவிப்பதுண்டு. அடுத்து உலக நிகழ்வுகள், அழிவுகள், வெள்ளம் பெருக்கு, மண் சரிவு போன்ற நிகழ்வுகள் முன்கூட்டியே காண்பிப்பதுண்டு கனவின் மூலம். எனக்கு நான் நோய்வாய்ப்படும் தருணத்தில் நான் மருந்தெடுப்பது குறைவும். எனக்கு கனவின் மூலம் அவர்களே குணப்படுத்துவார்கள், அவர்களே மருத்துவம் கூறுவார்கள். அந்த வகையில் கூறுவதுண்டு. தற்பொழுது இலங்கையில் கூடுதலாக பரவி வரும் ரேஸ், கரும்பூசணம், படர்தாமரை என்று கூறுவார்கள். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியா, இதற்கு கூடுதலாக இலங்கையில் கூடுதலானோருக்கு நோய் பரவி வருகின்றன. இது எனக்கும் வந்துச்சு. இதுக்கு மருத்துவம் கூறுவார்கள். கூடுதலாக தயிர் நல்லா சாப்பிட சொல்லியும் குடிக்க சொல்லி. அடுத்து ஜப்பான் ரோஸ், அந்த பூவெடுத்து அந்த ரேஸ்ட மேலே தடவினா அது அப்படியே மங்கி போகும். ஆனால் இது நடக்குது, அவங்க கூட நான் செய்து பார்த்து நடக்குது. இதை நான் தெரிவிக்கிறேன். இன்று படர்ந்து வரும் இலங்கையில் இந்த பாக்டீரியா, இந்த ரேஸ், இந்த நோய்க்கு இது மருந்து சொல்கிறேன். இந்த ஜப்பான் ரோஸ் சிறுவர்களுக்கு இந்த பூ நஞ்சுத்தன்மை உடையது என்று கூறுவார்கள். கவனமாக பூச சொல்லி கூறுவார்கள். வளர்ந்தவர்கள் பூசும் பொழுது கவனமாக பூச சொல்வார்கள். சிறுவர்களுக்கு இது நஞ்சுத்தன்மை என்று கூறுவார்கள். இதில் குணங்கள் இருக்குது, நிறைய குணங்கள் இருக்குது. இந்த கனவில்
இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய வரலாற்று கதை மெயினாக உள்ளது. அவருடைய சரித்திர கதை, அதோடு இந்த நோய்க்கான மருந்துகளும் கூறுவார். இது எனக்கு சிறு வயதிலிருந்து தற்பொழுது வரை நடைபெறுகின்றது. இதை நான் இது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாக்டீரியா, இந்த ஃபங்கல்ஸ் இன்ஃபெக்ஷன் இதுக்கு, இந்த நோய்க்கு ஜப்பான் ரோஸ், அந்த ரோஸ் எடுத்து அந்த ரோஸில் பூ எடுத்து அதுக்கு மேலே தடவினா குணமாகும். வசனம்.